அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் சொல்லப்போகும் நீங்கள் கேட்கப் போகும் கதை பாண்டிமாதேவி. எழுதியவர் திரு நா. பார்த்தசாரதி அவர்கள். அத்தியாயம் 25. நிலவரைக்குள் நிகழ்ந்தவை. திருநந்திக்கரையில் தளபதியை ஏமாற்றிவிட்டு அவசரமாக குறுக்கு வழியில் அரண்மனைக்கு திரும்பி வந்துவிட்டான் நாராயணன் சேந்தன். கோட்டை வாயிலில் நுழையும் போதே குறிப்பாக சில காட்சிகளைக் கண்டு காவல் வீரர்கள் இரண்டொருவராக கூடி நின்று கொண்டிருந்தனர். தான் ஏறி வந்த குதிரை, கைப்பற்றி கொண்டு வந்த தளபதியின் குதிரை இரண்டையுமே கோட்டை சுவர்களின் அருகே ஒரு மரத்தடியில் கட்டிவிட்டு அதன் பின்புதான் கோட்டைக்குள் நுழைந்தான் சேந்தன். அரண்மனையை ஒட்டியே அத்தாணி மண்டபமும் ஆலோசனை கூடங்களும் உள்படு கரும கோட்டங்களும் சார்பாக இருந்தன. கோட்டையின் முதல் 2 பிரதான வாயில்களை கடந்த பின்பே மகாராணியின் அரண்மனை அமைந்திருந்தது. கோட்டையின் ஒவ்வொரு வாசலிலும் பாண்டிய மரபின் புகழ்பெற்ற அரசர் ஒருவருடைய பெயரை தாங்கிக் கொண்டிருந்தது. முதல் வாயிலாகிய பந்தக பெருவாயிலை கடக்கின்ற வரை நாராயணன் சேந்தனுக்கு ஒரு தடையும் ஏற்படவில்லை. மதிர் சுவர் ஓரத்தில் சிறு சிறு கும்பல்களாக காவல் நின்று கொண்டிருந்த வீரர்கள் கூட அவனை ஒரு பொருட்டாக மதித்து தடுக்கவோ விசாரிக்கவோ செய்யாமல் போகவிட்டு வாயிலை நெருங்கிய போதுதான் அன்றைய தினம் கோட்டையிலும் அரண்மனைக்குள்ளும் எவ்வளவு கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் என்பது அவனுக்கு தெரிய வந்தது. அவனுக்கு பின்புறம் சூரிகை எனப்படும் பயங்கரமான சுழல் வாளை அணிந்த 2 வீரர்கள் மௌனமாக பின்தொடர்ந்தனர். நாராயணன் சேந்தனுக்கு ஆத்திரமாக வந்தது. கோபத்தோடு பின்புறம் திரும்பி தன் புறா முட்டை போன்ற பெரிய கண்களை உருட்டி விழித்து அவர்களை பார்த்து, ஏன் என்னை பின்தொடர்கிறீர்கள்? நான் மகாமண்டலேஸ்வரரின் அந்தரங்க ஒற்றன். அவர் இங்கே தங்கியிருக்கும் போது அவரை பார்ப்பதற்கு வரவும் போகவும் எனக்கு முழு உரிமை உண்டு. நான் சந்தேகத்துக்குரியவனோ உளவறிய வந்திருப்பவனோ அல்லவே என்று சீற்றத்தோடு கேட்டான். அப்போது சேந்தனுக்கு கண்கள் கோவை பழம் போல் சிவந்து விட்டன, உதடுகள் துடித்தன. ஆனால் அவனுடைய கேள்விக்கு அவனை பின்தொடர்ந்த வீரர்கள் பதிலே சொல்லவில்லை. அவ்வளவு ஏன், அவனுடைய சினமும் கொதிப்புடன் வெளிப்பட்ட கேள்வியும் அவர்கள் முகங்களில் உணர்ச்சியின் ஒரு சிறு மாறுதலையாவது தோற்றுவிக்க வேண்டுமே, அது கூட இல்லை. அவர்கள் சிலை போல் நடந்தனர். அவன் நின்றால் அந்த வீரர்களும் நின்றனர். சேந்தன் திகைத்தான். அவன் மனத்தில் சந்தேகம் வளர்ந்தது. சிறிது திகிலும் எட்டி பார்த்தது. அவர்களை அடியிலிருந்து முடிவரை நன்றாக கவனித்து பார்த்தான். ஆபத்துதவி படையை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்று அவனுக்கு தோன்றியது. அவர்கள் நடந்து கொண்ட விதமும் அவர்களை பற்றி அனுமானிக்க ஏற்றதாகத்தான் இருந்தது. காரணமோ மறுமொழியோ கூறாமல் பாதுகாப்புக்காக எதையும் செய்யும் உரிமை ஆபத்துதவிகளுக்கு மட்டுமே உண்டு. வந்தது வரட்டும், இவர்களிடம் கேள்வி கேட்டு கெஞ்சிக் கொண்டு நிற்பதில் பயனில்லை. துணிந்து உள்ளே நுழைகிறேன், முடிந்ததை செய்து கொள்ளட்டும் என்று பின்னால் வருபவர்களை கவனிக்காமல் வரகுணன் வாயிலில் நுழைந்தான் அவன். பின்னால் தொடர்ந்து வந்த ஆபத்துதவிகள் வரகுணன் வாயில் வரைதான் அவனை பின்பற்றி வந்தனர். அதற்கு மேல் அவர்கள் அவனை பின்தொடரவும் இல்லை, உள்ளே போகக்கூடாதென்று தடுக்கவும் இல்லை. பேசாமல் வாயிலுக்கு இந்த புறமே ஒதுங்கி நின்று கொண்டனர். ஆனால் வாயிற்காவலுக்கென்றே வழக்கமாக அந்த இடத்தில் அரண்மனையை சேர்ந்த வேறு 2 காவலர்கள் இருப்பதுண்டு. அவர்கள், காலையிலிருந்து அரண்மனை கூற்றத்தரவுகளின் அந்தரங்க ஆலோசனை கூட்டம் நடக்கிறது, உள்ளே யாரையும் விடுவதற்கு அனுமதியில்லை என்று சொல்லி நாராயணன் சேந்தனை தடுத்துவிட்டனர். தலைவலி போய் திருகுவலி வந்த கதையாகிவிட்டது. ஆபத்துதவிகள் அந்த மட்டில் விட்டார்களே என்று மகிழ்ச்சியோடு உள்ளே நுழையப் போக இவர்கள் தடுத்து விட்டார்களே என்று தயங்கி நின்றான் சேந்தன். காவல் வீரர்களே, உங்கள் கடமை உணர்ச்சியை பாராட்டுகிறேன். அந்தரங்க ஆலோசனை கூட்டம் நடக்கும் போது யாரையும் உள்ளே விடக்கூடாது என்ற கட்டுப்பாடு நல்லதுதான். ஆனால் எல்லோரையும் அதற்காக தராதரம் பார்க்காமல் தடுத்து நிறுத்திவிடலாமா? நான் இப்பொழுது உடனே மகாமண்டலேஸ்வரரை சந்தித்து ஒரு அவசர செய்தியை கூறியாக வேண்டுமே. என்னை நீங்கள் இப்படி தடுத்தால் நான் என்ன செய்வது? உங்களிடம் வாதாடி கொண்டிருக்காமல் நான் திரும்பி போய்விட்டாலோ என்னை உள்ளே விட மறுத்த குற்றத்திற்காக நீங்கள்தான் பிறகு மகாமண்டலேஸ்வரிடம் திட்டு கேட்க நேரிடும். எனக்கென்ன வந்தது? நான் பேசாமல் இப்பொழுதே திரும்பி போய்விடுகிறேன் என்று நாராயணன் சேந்தன் நயத்துடனும் பயமுறுத்தல் போலவும் பேசி உடனே திரும்பி போய்விடுகிறவனைப் போல நடித்தான்.
அவனுடைய தந்திரமான பேச்சும் நடிப்பும் நல்ல பயனை அளித்தன. ஐயா, இருங்கள், போய்விடாதீர்கள். எங்களுக்கு எதற்கு வம்பு? உங்கள் பெயரை சொல்லுங்கள். உள்ளே போய் மகாமண்டலேஸ்வரரிடம் சொல்லி அனுமதி பெற்று வந்து விடுகிறேன். அதுவரையில் இப்படி நில்லுங்கள் என்றான் காவலர்களில் ஒருவன். உடனே நாராயணன் சேந்தன் மகாமண்டலேஸ்வரரின் பெயரை கூறியதும் காவலன் அடைந்த பரபரப்பை கண்டு சிரித்துக் கொண்டே தன் பெயரை கூறினான். காவலன் அதை கேட்டுக்கொண்டு உள்ளே சென்றான். கோட்டைக்குள் ஆபத்துதவிகள் இரகசிய காவல் புரிவதையும் காவல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரித்திருப்பதையும் பார்த்தபோது அன்று ஏதோ சில முக்கிய நிகழ்ச்சிகள் அங்கு நடந்திருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான் நாராயணன் சேந்தன். உள்ளே போனவன் திரும்பி வருகிற வரையில் மற்றவனிடம் பேச்சு கொடுத்து பார்த்தால் நடந்த நிகழ்ச்சிகள் பற்றி ஏதாவது தெரியும் என்று அவன் வாயை கிளறி வம்புக்கு இழுத்தான். ஆனால் அந்த மற்றொரு காவலன் சேந்தனின் கேள்விகளுக்கு அழுத்தலாக 2 சொற்களில் பதில் சொல்லி முடித்து விட்டான். அவனிடமிருந்து தான் எதிர்பார்த்த எதையும் தெரிந்து கொள்ள முடியவில்லை சேந்தனுக்கு. அதற்குள் உள்ளே சென்றவன் திரும்பி வந்தான். மகாமண்டலேஸ்வரர் உங்களை அழைத்து கொண்டு வர சொன்னார். நானே போய்கொள்வேன், நீ ஒன்றும் என்னை அழைத்து செல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டு வரகுணன் வாயிலை கடந்து உள்ளே சென்றான் நாராயணன் சேந்தன். அரண்மனையில் கோலு மண்டபத்தின் வடக்கு புறத்தில் புலவர்கள் வாதிடும் இடமான அரசவை பட்டி மண்டபத்தில் குற்றத் தலைவர்களின் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அந்தரங்க மந்திர ஆலோசனைக்கென்றே தனி மண்டபத்தில் ஏன் கூடியிருக்கிறார்கள் என்ற கேள்வி சேந்தன் மனதில் உண்டாயிற்று. பட்டி மண்டபத்தின் வெளிப்புறத்திலேயே மகாமண்டலேஸ்வரருக்காக காத்து கொண்டு நின்றான் அவன். சிறிது நேரத்தில் அவர் வெளியே வந்தார். என்ன செய்தி, இப்பொழுதுதான் வருகிறாயா என்று மலர்ந்த முகத்தோடு தம் அந்தரங்க ஒற்றனை வரவேற்றார். சுவாமி, தளபதியை திருநந்திக்கரை வரைக்கும் இழுத்தடித்து உரிய காலத்தில் கூட்டத்திற்கு வர முடியாமல் ஏமாற்றிவிட்டேன் என்று அவர் காதறியில் வந்து கூறினான் சேந்தன். அதெல்லாம் சரிதான் சேந்தா, இப்போது வேறொரு திறமையான செயலை உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன். மந்திர ஆலோசனை மண்டபத்தின் பின்புறமுள்ள நிலவரையின் கதவை வெளிப்புறமாக அடைத்து தாழ்போட செய்திருக்கிறேன். நீதான் நிலவரைக்குள் போய் அங்கு ஒளிந்திருப்பவனை யாருக்கும் தெரியாமல் வெளியே இழுத்து கொண்டு வர வேண்டும். என்ன சொல்கிறாய்? உன்னால் முடியுமா முடியாதா என்று மெல்லிய குரலில் அவனுக்கு மட்டும் கேட்கும்படி சொன்னார் அவர். ஐயா, நான் மட்டும் தனியாகவா என்ற சொற்கள் சேந்தனுடைய நாக்கு நுனிவரை வந்துவிட்டன. அவரிடம் தனக்கிருந்த பயம் மரியாதைகளை எண்ணி அவற்றை கூறிவிடாமல் ஆகட்டும் என்பது போல் தலையை ஆட்டினான். போ, முதலில் அதை கவனி. வேறு யாரையும் உன்னோடு துணைக்கு கூப்பிடாதே, நீ மட்டும் தனியாகவே போ என்று துரத்தினார் மகாமண்டலேஸ்வரர். சுவாமி, இன்னொரு ரகசியம் உங்களிடம் சொல்லிவிட்டு போய்விடுகிறேன் என்றான் சேந்தன். என்ன சொல்லேன்? அரண்மனையில் ஆபத்துதவிகள் வந்திருக்கிறார்கள் போலிருக்கிறதே. அது எனக்கு முன்பே தெரியும். நீ போய் உன் காரியத்தை பார். சேந்தன் நிலவரையை நோக்கி புறப்பட்டான். இருட்குகையாக அந்தகார களஞ்சியமாக இருக்கும் நிலவரையில் தனியாக நுழைய வேண்டுமென்பதை நினைத்த போதே துணிவு மிகுந்தவனான நாராயணன் சேந்தனுக்கு பாதாதிகேச பரியந்தமும் நடுங்கியது. 1 நாழிகை 2 நாழிகையில் சுற்றி தேடி பார்த்து விடக்கூடிய நிலவரையா அது? விடிய விடிய தேடினாலும் அங்கு ஆள் ஒளிந்து கொண்டிருப்பதை கண்டுபிடிக்கவே முடியாதே. வேறு யாராவது வந்து அவனிடம் அந்த வேலையை செய்யும்படி சொல்லி இருந்தால் முடியாது என்று மறுத்திருப்பான், அல்லது செய்வதாக ஒப்புக்கொண்டு செய்யாமல் இருந்திருப்பான். மகாமண்டலேஸ்வரரே கட்டளையிட்டிருக்கும் போது அலட்சியமாக இருக்க முடியுமா? வெளிப்புறம் இழுத்து அடைத்திருந்த மரக்கதவை திறந்து கொண்டு நிலவரையின் 2 படிகளில் இறங்கினான் சேந்தன். எந்த வினாடியும் அந்த இருள் பரப்பின் எந்த மூலையிலிருந்தும் எதிரி ஒருவரின் முரட்டுக்கைகள் தன் கழுத்திலோ பிடரியிலோ பாய்ந்து அழுத்தலாம் என்ற முன்னெச்சரிக்கை அவன் மனதில் இருந்தது. படிகளை கடந்து நிலவரைக்குள் இறங்கியாயிற்று. நின்ற இடத்திலிருந்து மிரண்ட விழிகளால் 4 புறமும் பார்த்தான். வெளிச்சத்திலிருந்து இருட்டுக்கு வந்திருந்த அவன் கண்களுக்கு அந்த இருள் பழகுவதற்கு சில கணங்கள் ஆயின. இருளை ஓரளவு ஊடுருவும் கூர்மை கண்களுக்கு வந்தபின் சுற்றிலும் நிறைந்திருந்த பொருட்கள் மங்கலாக தெரிவதை கண்டான். வலதுபுற சுவர் முழுவதும் மனிதர்கள் தலையிழந்த முண்டங்களாய் தொங்குவது போல் செப்பு கவசங்கள் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தன. இன்னொரு புறம் மின்னல் துண்டங்களை சுவரில் பிடித்து பதிப்பித்து வைத்திருந்தது போல் வீரவாள்கள் வரிசையாக விளங்கின. மூலைக்கு மூலை பழைய நாணயங்கள் குவிந்திருந்தன. ஒரு காலத்தில்
பாண்டி மண்டலத்தில் செல்வாக்கு பெற்றிருந்து இப்போது பயன்படாமல் போன அந்த நாணயங்கள் தன் கால்களில் இடறிய போது, காசு எத்தனை பேர் காலை இடறி விடுகிறது, நான் இப்போது காசை இடறி விடுகிறேன் என்று வேடிக்கையாக நினைத்து கொண்டான் சேந்தன். நிலவரையில் தன்னை சுற்றிலும் சிறிதும் பெரிதுமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிலைகள், யாரோ உயிருடன் கூடிய மனிதர்கள் தன்னை போல் பயந்து ஒடுங்கி மௌனமாக அந்த இரளில் நின்று கொண்டிருப்பது போல அவன் கண்களுக்கு தோன்றின. வலது கையில் தாமரை மலரை ஏந்தி அபிநயம் பிடிப்பது போன்ற பாவனையில் ஒரு நடன மங்கையின் சிலை, வட்டக் கண்ணாடியால் தன் முகத்தை அழகு பார்த்து கொண்டே நெற்றிக்கு திலகமிடும் கோலத்தில் ஒரு குமரி பெண்ணின் உயிரும் உணர்வும் துடிக்கும் உருவம், கைகளில் விளக்கு தாங்கி நிற்கும் விளக்கு பாவைகளின் வெண்கல சிலைகள், பாண்டிய அரச பரம்பரையைச் சேர்ந்த மன்னர்களின் சிற்பங்கள் எல்லாம் அங்கு இருந்தன. சுவரின் உச்சியில் ஒளியும் காற்றும் சிறிது நுழைந்துவிட்டு போகட்டும் என்று அவ்விடத்தில் பக்கத்திற்கு ஒன்றாக இரு சிறு வட்ட துவாரங்கள் அமைத்திருந்தார்கள். அந்த உயிரற்ற சிலைகளுக்கும் பொருள்களுக்கும் நடுவே உயிருள்ள ஒரு மனிதன் ஒளிந்து கொண்டிருந்தால் அவனை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சேந்தனுக்கு தலை சுற்றி மயக்கம் வந்துவிடும் போல் இருந்தது. அப்போது இருந்தார் போலிருந்து நடனமங்கை சிலைக்கருகில் நிழல் அசைவது போல் கருப்பாக ஏதோ அசைந்தது. நில் அங்கே, ஓரடி நகர்ந்தாலும் உன் உயிர் உனக்கு சொந்தமில்லை என்று கையில் இருந்த வாளை ஓங்கியவாறு கத்திக்கொண்டே பாய்ந்தான் சேந்தன். அவன் கையில் இருந்த வாள் நடனமங்கையின் வெண்கலச் சிலையில் மோதி மணியடித்தார் போன்ற பெரிய ஓசையையும் எதிரொலியையும் உண்டாக்கிவிட்டு இரண்டாக முறிந்து கீழே விழுந்தது. வெறும் பிரமைதானோ என்று திகைத்து நின்றான். யாரோ மெல்ல சிரிக்கின்ற ஒலி அவனுக்கு அருகில், மிக மிக அருகில் கேட்டது. யாரது சிரிப்பது? மானமுள்ள ஆண் பிள்ளையானால் நேருக்கு நேர் வந்து நிற்க வேண்டும். பயத்தையும் நடுக்கத்தையும் மறைத்துக் கொண்டு தன் முழு மூச்சையும் அடக்கி இறைந்து கத்தினான் அவன். அவன் குரல் 1000-10,000 எதிரொலி குரல்களாக மாறி அந்த நிலவரைக்குள் ஒலித்து அவனையே பயமுறுத்தின. எதிரொலி ஓய்ந்ததும் முன்பு கேட்ட அதே சிரிப்பொலி முன்னிலும் பலமாக கேட்டது. சேந்தன் 2 கைகளாலும் இருளை துழாவிக்கொண்டு முன்னால் பாய்ந்தான். பிறந்த மேனியராய் பல கன்னிப் பெண்கள் இருளில் நின்று கொண்டிருப்பது போல் அவனை சுற்றிலும் அவன் உயரத்துக்கு சரியாக சிலைகள் நிறுத்தப்பட்டிருந்தன. அவற்றில் முட்டி மோதி மண்டையை உடைத்துக் கொள்ளாமல் இருட்டில் பார்த்து நடக்க வேண்டியிருந்தது. அவன் முன்னால் நடக்க நடக்க அந்த சிரிப்பொலியும் அவனை விட்டு தள்ளி சென்று கொண்டே இருந்தது. திடீரென்று ஒரு பெரிய வௌவால் வேகமாக பறந்து வந்து சேந்தன் முகத்தில் மோதியது. அப்போது சேந்தனுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியில் யாரோ முகத்தில் ஓங்கி அடித்து விட்ட மாதிரி இருந்தது. கையில் இருந்த ஒரே ஒரு பாதுகாப்பு கருவியான வாளும் சிலையில் மோதி முறிந்து விட்டது. உயிரின் மேலுள்ள இயற்கையான ஆசையும் பயமும் சேந்தனை கட்டுப்படுத்தி நிறுத்தின. சுவரில் வரிசையாக கட்டப்பட்டு தொங்கும் வாள்களின் வரிசையிலிருந்து ஒன்றை உருவி கையில் எடுத்துக்கொண்டு அப்புறம் அந்த நிலவரை முழுவதும் சுற்றலாம் என்று எண்ணினான் அவன். பயம் அந்த முன்னெச்சரிக்கையை அவன் மனத்தில் எழுப்பிவிட்டிருந்தது. பதற்றமும் அவசரமும் முந்தித்தள்ள சுவர் அருகில் சென்று ஒரு வாளின் நுனியை பிடித்து இழுத்தான். அது மேற்புறம் நன்றாக இறுக்கி கட்டப்பட்டிருந்ததால் அவ்வளவு லேசில் அவன் இழுத்த மாத்திரத்தில் கைக்கு வந்துவிடவில்லை. எனினும் பக்கத்தில் சென்று 2 கைகளாலும் பலங்கொண்ட மட்டும் அதை பிடித்து இழுத்தான். அடுத்த வினாடி நூற்றுக்கணக்கான வெண்கல மணிகளை ஒரே சமயத்தில் யாரோ தாறுமாறாக அடித்தது போன்று ஓர் ஒலி குழப்பம் அங்கு உண்டாயிற்று. மடமடவென்று சுவரிலிருந்த அத்தனை வாள்களும் கேடயங்களும் சரிந்து உதிர்ந்தன. நாராயணன் சேந்தன் பின்னுக்கு விலகி நின்று கொண்டான். அவன் எதிர்பாராதது நடந்துவிட்டது. அந்த சுவரில் கட்டப்பட்டிருந்த எல்லா வாள்களும் ஒரு கோடியிலிருந்து மற்றொரு கோடி வரை ஒரே நீளக்கயிற்றினால் கட்டப்பட்டிருந்தன. அவன் இழுத்த வேகத்தில் கயிறு அருந்து விட்டது. அந்த எதிர்பாராத நிகழ்ச்சியால் அவன் திகைத்து நின்று கொண்டிருந்த போது நிலவரையிலிருந்து வெளியேறும் படியில் மேலே யாரோ ஏறி ஓடும் காலடி ஓசை கேட்டது.